அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, ஃபார்ம் ட்ராக்கில் அல்ட்ரா மேக்ஸ் சீரீஸு. ஃபார்ம் ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா 45ல் வேல்யூ மேக்ஸு, சூப்பர் மேக்ஸு, பவர் மேக்ஸ் சீரீஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா மேக்ஸ் சீரீஸு இது வந்து ஸ்பெஷலாக விட்ட மாடலுங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 90 HP வரைக்கும் கிட்டத்தட்ட விட்டாங்க ஃபார்ம் ட்ராக் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு தமிழ்நாடு சைடில் 45 அல்ட்ரா மேக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கோபி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்திருக்குதுங்க. இந்த மாடல் டிராக்டர் எதுக்காக ஸ்பெஷலாக யூஸ் ஆகும் அப்படின்னா, விதப்புக்கு யூஸ் ஆகும், கேஜியில் சேத்தளவுக்கு. அதோட பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு 45-50 HP கேட்டகரிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா வேலைக்குமே பார்த்திங்கன்னா இது வந்து செட் ஆகுங்க. காலேஜிலேருந்து எல்லா வேலைக்கும் ஒரு பக்காவான டிராக்டருங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, ஆப்ரேட்டர் கம்ஃபோர்ட் வந்து நல்லா இருக்குங்க. பிளாட்ஃபார்ம் வந்து நல்லா நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் கீர் பாக்ஸு 8 ஃபார்வேர்டு 8 ரிவர்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. செட்டில் ஷிஃப்ட்டோட கொடுத்துக்கிறாங்க. அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. டிராக்டரோட வீல் பேஸ் வந்து ரொம்ப கம்மி இந்த HP கேட்டகரியில் கம்பேர் பண்ணுறப்போ. ஜாண்டீரு, குபோட்டா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க வீல் பேஸ் பார்த்திங்கன்னா. அதனால் என்னென்னா சின்ன சின்ன ஃபீல்ட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக கட் ஆகி வருங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. வீல் பேஸ் பார்த்திங்கன்னா 6.5 அடி தாங்க. நல்ல டர்னிங் ரேடியஸ் இருக்கும் இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும். 2 வீல் டிரைவ் டிராக்டர் அளவுக்கு ஈக்குவலாக திரும்பும் இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கட்டிங் ரேடியஸ் இருக்குது. இதில் ஆக்சில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் சேத்தளவுக்கு தகுந்த மாதிரி ஆக்சில் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஜாண்டீர்லாம் வர மாதிரி ஸ்பைசரோட ஃப்ரண்ட் ஆக்சில் கொடுத்துக்கிறாங்க. நல்லா லைஃப் டைம் வந்து கொடுக்கும். ஸோ டிராக்டர் வந்து டாப் டு பாட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிராக்டர் வந்து லுக் வைஸ் பார்த்திங்கன்னா அந்த கிளாசிக் டிசைன்லேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஃப்ரண்ட்லலாம் வென்டிலேஷன் நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. நல்லா நீட்டாக இருக்குது. நல்லா கண்ணு மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலாக இருக்குது. நார்மலாக கிளாசிக் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வரும் லைட்டு, ஹெட்லைட்டு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதுக்கடுத்து பானட்டோட டிசைன் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டருக்கு அதில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இந்த டிராக்டரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2100 கிலோங்க. இந்த HP கேட்டகரியில் போதுமான வெயிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. சேத்தளவுலேருந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரைலாண்ட் யூஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பராக செட் ஆகுங்க. 45 அல்ட்ரா மேக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 47 HP கேட்டகரியில் வரும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னையும் வெயிட் கொடுத்துட்றாங்க. ஜெரிக்கன் வெயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோ. இது ஒரு பார்த்தீங்கன்னா இது ஒரு 100 கிலோ, 180 கிலோக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ஃப்ரண்ட் வெயிட் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா கல்டிவேட்டரில் ரொம்ப ஹெவியாக போடுறோம் அப்படின்னா பின்னாடி டிஸ்க் வெயிட் போட்டிங்கன்னா இன்னும் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ இருக்கக்கூடிய வெயிட் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் இறக்கி யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹெவியாக இம்ப்ளிமெண்ட் போடுறேன்னா மட்டும் அப்படி வெயிட்டை வந்து டிஸ்க் வெயிட் போடுங்க. ஃப்ரண்ட்டில் ஊக் பாயிண்ட்டோடு வந்துடுங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து சேஸ் இருக்கும். அதுக்கடுத்து இன்ஜின் ஆக்சில் எல்லாம் ஃபிட் பண்ணிக்கிறாங்க. இதோட பானட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லிஃப்ட் டைப்பு. டாப் செக்ஷன் மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இன்ஜின் ஏரியா நீங்கள் தெளிவாக ஆக்சஸ் பண்ணலாம். சைடு ஃப்ரண்ட்டு இந்த பேனல் ஏரியாவும் ரிமூவ் பண்ணிக்கலாம். லாக் டைப் தான் கொடுத்துக்கிறாங்க. க்ளீனிங் டைமில் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணி. ஃப்ரண்ட்டில் எடுத்தோடனே பேட்ரி ஃபிட் பண்ணிக்கிறாங்க. நல்லா கீழே வச்சு கொடுத்துக்கிறாங்க. ரேடியேட்டருக்கு ஏர் ஃப்ளோ பிரச்சனை வராது. ரேடியேட்டரும் நல்லா நீட்டாக ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ஏர் ஃபில்ட்ரு டியூவல் எலமெண்ட் ஃபில்ட்ரு வந்து கொடுத்துக்கிறாங்க, ட்ரை ஏர் ஃபில்ட்ரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் ஏவிஎல் இன்ஜின் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஃபார்ம் ட்ராக்கோடது ஏவிஎல் டெக்னாலஜி. 3 சிலிண்டர் 2.7 லிட்டருங்க. 2700 cc இருக்கிற மாதிரி இன்ஜின் வந்து கொடுத்துக்கிறாங்க. 180 Nm டார்க்கு. டீசல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் போட்ஸோட 3 சிலிண்டருக்கான இன்லைன் பம்ப் இருக்குங்க. இதோட டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஃபைபரில் கொடுத்துக்கிறாங்க. கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்போ ஒரு 60 லிட்டர் வருங்க. ஃபில்டர் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ டைப் ஃபில்டரில் கொடுத்துக்கிறாங்க. இதோட சர்வீஸ் பீரியடு பார்த்தீங்கன்னா 500 மணி நேரத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணால் போதுங்க. இன்ஜின் ஆயில் டிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. டீசல் டேங்க் மட்டும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ப்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு ரேடியேட்டர் செக்ஷனு எல்லா செக்ஷனுமே நீட்டாக கவர் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. எதுவுமே உள்ளே போய் டேமேஜ் எல்லாம் எதுவும் பண்ணாதுங்க. நல்லா கவர் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்க்கு தனியாக ஆயில் வந்துடும். ஸ்டேரிங் பம்ப் லைஃப்லாம் போகாதுங்க. அதிகமாக சேத்தளவுலலாம் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேரிங் பம்ப் லைஃபே போகாது. மஃப்ளர் எல்லாமே உள்ளே வச்சு கொடுத்துக்கிறாங்க. ஹைட்ராலிக்ஸு 2 பம்பு வந்து கொடுத்துக்கிறாங்க. வித்து மேக்னட் ஃபில்டரோடு இருக்கும். இது பார்த்திங்கன்னா முதல் ஆரம்ப காலகட்டத்தில் வரக்கூடிய இரும்பு பிசரெல்லாம் இது பிடிச்சி வச்சுக்குங்க.
அதனால் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் செக்ஷன்லாம் அடி வாங்காதுங்க. டிராக்டர் ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்ம் நல்லா நீட்டாக இருக்குது, ஹைட்டாகவும் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணணுன்னா இந்த சட்டில் கீர் வந்து நியூட்ரல் இருக்குதுங்க. சேஃப்டி கட் ஆஃப் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நல்லா இன்ஜின் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருக்குதுங்க. RPM ரேட்டட் RPM கொடுத்துருக்குறாங்க. இன்ஜின் வந்து நீட்டாக இருக்குதுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பி கேட்டகரியில் மைலேஜ் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 6 லிட்டர் மற்ற பிராண்டை விட கொஞ்சம் கம்மியாக போகுங்க. அதில் உங்களுக்கு டீசல் சேவிங்ஸ் வந்து இருக்கும் எப்போவுமே இந்த ஃபார்ம் ட்ராக் இன்ஜினை பொறுத்த வரைக்குங்க. இன்ஜின் ஒர்க் நீட்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதுக்கடுத்து டயர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 8.3க்கு 20ங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா 14.9க்கு 28ங்க. இந்த டயர் சைஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்குறாங்க. டயர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெச்பிக்கு போதுமான டயர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து வீல் பேஸ் ரொம்ப லென்த்து கம்மிங்க. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா கட்டிங் ரேடியஸ் இருக்கும். ஸ்டேரிங் பம்பு நல்லா லென்த்தாக கொடுத்துருக்குறாங்க. சின்ன சின்ன ஃபீல்டையும் நல்லா அழகாக திரும்பி வருங்க. விதப்புக்கு யூஸ் பண்ணுறீங்க, ஃப்ரண்ட் லோடர் டோஸரை யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், நல்லா செட் ஆகும். கீர் பாக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் மிஸ் கீர் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் நாய்ஸே இல்லை. ஃபார்வர்டு ரிவர்ஸ் எல்லாம் போடுறப்ப பார்த்தீங்கன்னா நாய்ஸ் இல்லாமல் கீர் வந்து எங்கேஜ் ஆகுதுங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா கொடுத்துருக்குறாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நீட்டாக இருக்குது. ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்ம் நல்லா ஹைட்டாக இருக்குது, வைடான பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ரேட்டர் சீட்டுமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்குறாங்க. வியூ வந்து நல்லா இருக்குதுங்க. கன்சோல் ஒர்க் நீட்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதே செட்டப்பில் ஒரு மாடல் டிராக்டர் வந்து இருக்குது, இவங்களோட பிராண்டு தான். அது என்ன பிராண்டுன்னு சொல்லிட்டு மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹசார்ட் ஸ்விட்சிங் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரு, ஹேண்ட் ரேஸு, கீ பேரலு, இக்னிஷன் கட் ஆஃப், லைட்டிங் கண்ட்ரோலு, ஹார்னு எல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பி கேட்டகரியில் சஸ்பெண்டட் பெடல் வந்து கொடுத்துருக்குறாங்க. பிரேக்கு கிளச் ரெண்டுமே சஸ்பெண்டட் பெடலு. இதுதான் இந்த ஹெச்பி கேட்டகரியில் இதோட ஹைலைட்டுங்க. நல்லாயிருக்கும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அந்த எஃபோர்ட்டே போட தேவையில்லை, கம்மியான எஃபோர்ட் போட்டாலே ஆப்ரேட் பண்ணலாம், அந்தளவுக்கு நல்லா ஃப்ரீனஸ் இருக்குங்க. இதில் கிளச்சுன்னு பார்த்தா டபுள் கிளச் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது மெயின் கிளச்சு, இது வந்து பிடிஏ கிளச்சுங்க. டியூவல் கிளச் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூவல் கிளச் அப்படின்னா 2 கிளச் பெடலுமே ஒரே இதில் வரும். பாதி அமுத்துனா மூவிங் கிளச்சு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிடிஏ கிளச் அந்த மாதிரி வரும். கான்செப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டயஃப்ரம் ஆப்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரே லிவர் மெக்கானிசத்தில் தான் கொடுத்துருப்பாங்க. டபுள் கிளச்சில் பார்த்தீங்கன்னா பாதி செட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெடல்லையுமே, இன்னும் பாதி செட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லிவர்லேயும் கொடுத்துருப்பாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸுங்க. பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் OAB பிரேக்ஸு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பார்க்கிங் பிரேக் பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் நல்லா நீட்டாக கொடுத்துருக்குறாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லாயிருக்கு. பெடல் ரேசிங் இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கான்ஸ்டன்ட் மிஸ் கீர் பாக்ஸு, நல்லா ஃப்ரீனஸ் இருக்குது. கீர் பாக்ஸோட சார்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க.
என்ன கியரில் என்ன ஸ்பீடு போகும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்குங்க. இதில் டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 34 கிலோமீட்டருங்க. ரேட்டட் ஆர்பிஎம் 2100 ஆர்பிஎம்மில் பார்த்திங்கன்னா. ஸோ நார்மலாக நான் ஆர்பிஎம்மில் ஆப்ரேட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரோட் ஸ்பீடே இருக்குதுங்க. 8 ஃபார்வேர்டு 8 ரிவர்ஸுங்க. இந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் பிடிஎஸ்பின்னு பார்த்தீங்கன்னா 42 ஹெச்பி வருங்க. 42 பிளேட் ரொட்டாவேட்டருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா செட் ஆகுங்க. எஸ்எஃப்சி வேல்யூ மென்ஷன் பண்ணல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீர் பாஸில் 4 wheel ஆன் ஆஃப் இங்கே இருக்கும். சட்டில் லிவர் இங்கே இருக்குங்க. 8 ஃபார்வேர்டு 8 ரிவர்ஸுங்க. ஃபார்வேர்டில் நீங்கள் என்ன வேகத்தில் போகிறீங்களோ அதே வேகத்தில் அப்படியே ரிவர்ஸ் வர முடியும். அதுதான் இந்த கீர் பாஸோட ஸ்பெஷலான ஃபியூச்சருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிடிஓவில் 2 ஸ்பீடு வந்து கொடுத்துருக்குறாங்க. 540 540 எக்கனாமின்னு சொல்லிட்டு பிடிஓ செலெக்ஷன் லிவர் இங்கே இருக்குங்க. இதுங்க அந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4 wheel ஆன் ஆஃப் இங்கே இருக்குது. பிடிஓ ஆன் ஆஃப் இங்கே இருக்குங்க. சேஃப்டி ஆஃப் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிரேக் இங்கே இருக்கும். ரேச்சட் ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க. காரில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது. அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி டியூட்டி ஹைட்ராலிக்குங்க. 1600 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி ஹைட்ராலிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2 லிவருமே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. நல்லா ஸ்மூத்னஸாக இருக்குதுங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. 2-way டிசியோடு வந்துடுங்க. ஃபேக்ட்ரி ஃபிட்டடு இதெல்லாம் இருக்குங்க. ஆப்ரேட்டர் ஏரியா பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்குது. டிஆர்சி வால்வும் வந்துருங்க உங்களுக்கு ஹைட்ராலிக்ஸில். இதை வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம் வேணுன்னா. லாக் பண்ணிட்டிங்கன்னா ஹைட்ராலிக் கை செட்டுமாங்க. ஹிச் வந்து இறங்காதுங்க கீழே. ஒரு 90% க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா மெதுவாக இறங்கும். ரொம்ப வேகமாக இறங்காது. அதுக்கான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அதுங்க. மட்கார்டு ஒர்க்கும் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஃபெண்டர் ஒர்க்கும் உள்ள சப்போர்ட்டுமே நல்லா நீட்டாக இருக்குது. டெயில் லேம்ப்ஸும் நீட்டாக இருக்குதுங்க. ஹாலஜன் லேம்ப் கொடுத்துருக்குறாங்க. டூல் பாக்ஸ் இங்கே இருக்குங்க. இதில் வாரண்டி கவரேஜ் பார்த்திங்கன்னா 5 வருஷம் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. 5 years வாரண்டி. அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் ஏடிடிசி ஹைட்ராலிக்ஸுங்க. எஸ்கார்ட்ஸோட சொந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. 3 சென்சிங் பாயிண்ட் இருக்கும். கீழே போட்டிங்கன்னா டாப் சென்சிங்கு, மேலே லோ சென்சிங்கு அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டம்மி சென்சிங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்குது. ஹைட்ராலிக்ஸ் பாருங்கள். லிஃப்ட் ராட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் 2 சைடுமே இருக்கும். இது வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கும் நீட்டாக இருக்கும். ஸ்டேவும் த்ரெட் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. சின்ன மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இதிலேயே பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி இருக்குது. நல்லா பால்ஸ் எல்லாம் செட்டப்பெல்லாம் கொடுத்து நல்லா நீட்டாக ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கையும் நல்லா ஹெவியாக இருக்குது. நல்லா ஸ்டீல் பாரில் கொடுத்துருக்குறாங்க. இதில் பால்ஸ் பார்த்தீங்கன்னா காம்ஃபி பால்னு சொல்லுவாங்க. சின்ன மினி டிராக்டர் அட்டாச்மெண்ட்டு இதில் போட்டுக்கலாங்க. பெரிய டிராக்டர் அட்டாச்மெண்ட்டு இதில் போட்டுக்கலாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் நீட்டாக இருக்குது. ஹூக் பெட் வந்துடும். ரெயில் பெட்டு எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஆக்சில் பார்த்தீங்கன்னா இதில் பிளான்ட்ரி ஆக்சிலுங்க. நல்லா ஹெவி டியூட்டி ஆக்சில் சிஸ்டம். ஆக்சில் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லா யூசேஜுக்கு நல்லா இருக்குங்க. கேஜிலெலாம் போட்டு யூஸ் பண்ணுறக்கா ஆயில் சீல் போகிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு, பேரிங் போகிற கம்ப்ளைண்ட் எல்லாம் இந்த ஆக்சிலில் வராதுங்க. நீட்டாக இருக்குது. ஸோ இந்த டிராக்டரை பற்றி உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபார்ம் ட்ராக்கில் 60 வச்சுருப்பீங்க, 45 வச்சுருப்பீங்க. உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். டிராக்டரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற டீலர்ஷிப்பை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். 5 வருஷம் வாரண்டியோடு கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிராக்டரை பற்றி என்னென்ன உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அல்ட்ராமேக்ஸ் சீரிஸ் யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டிராக்டரை ஸ்டார்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணி காமிக்கிற பாருங்க. லோ ஃபர்ஸ்ட் கீருங்க. லோ ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.6 1.5 கிலோமீட்டர் அந்த மாதிரி போகுதுங்க. லோ செகண்டெல்லாம் போடுறப்ப பார்த்தீங்கன்னா 2.5 அந்த மாதிரி போகுதுங்க.
சேர்த்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா குறைய அளவுக்கு லோ ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். ரெண்டாவது ரெட்டி போட்டிருக்கலாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் போட்டுக்கலாங்க. அந்த மாதிரி எல்லா யூசேஜுக்கும் தகுந்த மாதிரி தான் கீர் பாக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. கல்டிவேட்டர் யூஸ் பண்ணுற லோ தேர்ட் கீர் பாருங்க. ஸ்ப்ரிங் கல்டிவேட்டரு நல்ல ஸ்பீடு இருக்குதுங்க. டர்னிங் ரேடியஸ் பாருங்க. எந்த அளவுக்கு கட் ஆகுதுன்னு பாருங்க. நல்லா கட்டிங் ரேடியஸ் இருக்குங்க.